வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு மிளகு குழம்பு. பூண்டு நம் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மல்லி. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதில் 2 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மிளகாய் வத்தல் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு செரிமானத்தை மேம்படுத்துது. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. மிளகுல ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் சீக்கிரமாகவே வறுபட்டுரும், அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் துருவிய தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பொரியட்டும். 2 கொத்து கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 150 சின்ன வெங்காயத்தை உரித்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் இதோட சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தொண்டை கரகரப்பு, இருமல், நெஞ்சிச்சலி இருக்கிறவங்க பூண்டு மிளகு குழம்ப காரசாரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கு இதமாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு உரப்பு ஒருக்க செக் பண்ணிடுங்க. பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். திக்காக கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. மணக்க பூண்டு மிளகு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதே நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.